கர்த்தர் பேசாமல் நான் காதில் இருக்கிறத எடுத்துருவேன், கழுத்தில் இருக்கிறத எடுத்துருவேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. இன்னொருத்தரை பார்த்தெல்லாம் பண்ணக்கூடாது. நம்மகிட்ட கர்த்தர் பேசும்போது தாராளமாக நகையை கழட்டி, அதுவும் வீட்டில் லாக்கரில் வைக்கக்கூடாது. நகை கழட்டுறவங்க எங்கே கொடுக்கணும்? பைபிள் தான் சொல்லுது. அல்லேலூயா. நகையை கழட்டுறவங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் கழட்டுறீங்க பாருங்க, தியாகம் பண்ணுறேன் பாருங்க, அந்த நகையை சர்ச்சில் எடுத்துன்னு போய் கொடுத்துடணும். ஊழியங்களுக்கு, மிஷினரிங்களுக்கு, ஊழியம் கட்டப்படுவதற்கு, ஊழியங்கள் செய்யப்படுவதற்காக. நம்ம நகையை கழட்டிட்டேன்னு சொல்லி அந்த நகையை கணக்கு போட்டு ஒரு பிளாட் வாங்கிடக்கூடாது. சரி, அப்போ நல்லா இருக்கணும், நல்ல ஆசீர்வாதமாக இருங்க. இது என்ன செழிப்பின் உபதேசமா? அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒயிட் ட்ரெஸ் போடணுமா, கர்த்தர் உங்ககிட்ட பேசினா ஒயிட் அண்ட் ஒயிட் போடுங்க. வாழ்நாளெல்லாம் சாகிற வரைக்கும் போடுங்க. ஆமீன். நகை கழட்டணுமா, கர்த்தர் உங்ககிட்ட பேசும்போது நகையை கழட்டுங்க. நகையை கழட்டிட்டு அதுக்கப்புறம் எதுனா கல்யாணத்துக்கு போகும்போது அவ பத்தியா இதை போட்டுன்னு வந்துக்கிறான், இவ பத்தியா அதை போட்டுன்னு வந்துக்கிறான், நம்ம அவசரப்பட்டு கழட்டிட்டுமே,